Exercise 4.1 question number 9 கான solution which are divisible by 5. 3 digits number வந்து நம்ம உருவாக்கணும். அது வந்து 5ஆல வகுப்படக்கூடிய using digits are நம்ம கொடுக்கப்பட்ட இலக்கங்கள் to 5 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 5ஆல் வகுப்படும் 3 இலக்க எண்கள் அப்படினு கேட்டிருக்காங்க. So first subdivision என்னன்னா repetition of digits are not allowed. அதாவது திரும்ப வரக்கூடாது, இலக்கங்கள் திரும்ப வராமல். இப்போ given digits are கொடுக்கப்பட்ட இலக்கங்கள் 0 1 2 3 4 and 5. இப்போ நம்ம 3 digits நம்பர் உருவாக்கணும், 3 இலக்க நம்பர் வந்து நம்ம உருவாக்கணும். இந்த கொடுக்கப்பட்ட இலக்கங்களை பயன்படுத்தி அந்த நம்பர் வந்து divisible by 5 5ஆல் வகுப்படக்கூடிய. அப்போ 5ஆல் எப்போ வகுப்படுன்னு சொல்லுவோம். ஸோ 3 டிஜிட்ஸ் இருக்குன்னா லாஸ்ட் ஒரு டிஜிட் பார்த்தா போதும். லாஸ்ட் டிஜிட் வந்து 0 and 5 0 and 5ல முடிஞ்சுன்னா இது வந்து 5ஆல் வகுப்படுன்னு சொல்லிடலாம். ஸோ சிம்பிளாக வந்து 50 5ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. 150 அது 155. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட்ஸ் வந்து 0 5ல எண்ட் ஆகிற நம்பர்ஸ் வந்து 5ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ divisible by 5னா என்னது, லாஸ்ட் நம்பர் 0 and 5ல முடியணும். ஓகே, இப்போ இதில் ரெண்டு பார்ட்டை நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 0ல முடிகிற நம்பர்ஸ் எவ்வளோ, தென் வந்து 5ல முடிகிற நம்பர்ஸ் எவ்வளோ, அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 0ல முடிகிற நம்பர். இப்போ 0னா ஸோ இந்த பிளேஸை வந்து 0ங்கிற ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. அப்போ ஒரு வழி. ஓகே, அடுத்தது இங்கே வந்து 3 டிஜிட்ஸ் நம்பருங்கனால இங்கே 0 வந்து போட முடியாது. ஓகே, ஏன்னா 0 வந்து இங்கே போட முடியாது, அதே சமயம் இங்கே திரும்பவும் வராமல் அப்படிங்கிறனால ஸோ அது அந்த இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து எவ்வளோ வேஸ் இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸ் இது பண்ணுறதுக்கு இப்போ 0 போட்டாச்சு. 1 2 3 4 5 வேஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் பிளேஸ், இது வந்து 10th பிளேஸ், இது வந்து 100th பிளேஸ். தென் அடுத்தது இங்கே ஒரு நம்பர் யூஸ் பண்ணியாச்சு 0, இங்கே ஒரு நம்பர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக 6ல் வந்து 2 போச்சுன்னா 4 இருக்குது. அப்போ இந்த நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணக்கூடிய நம்பர் எத்தனை வழியில் என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னா 4 நம்பர்ஸ் இருக்குது, 4 வழிஸ் இருக்குது. 4 நம்பர் இருக்குது, 4 வழிகள் அதை நம்ம இது பண்ணலாம். அப்போ டோட்டல் எவ்வளோன்னா 5 × 4 × 1 தட் இஸ் 20. ஓகே, இப்போ ஒரு பார்ட் இதில் முடிச்சுட்டோம். இதில் செகண்ட் பார்ட் என்ன, 5ல் முடிகிற மாதிரி. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல் முடிகிற மாதிரி, 5ல் முடிகிற மாதிரி. ஸோ 5ங்கிற நம்பர் அங்கே என்ட்ரி பண்ணுறோம். ஒரே நம்பர் தான் இருக்குது, அப்போ ஒரு வழியில் அது என்ட்ரி பண்ணுறோம். தென் வந்து இங்கே வந்து 0 போட முடியாது. ஓகே, அப்போ இங்கே வந்து 0 போட முடியாது. ஸோ வந்து இங்கே வந்து எவ்வளோ நம்பர்ஸ் போடலாம் அப்படி இங்கே ஆல்ரெடி ஒரு நம்பர் போட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிறது மொத்தம் 6 டிஜிட்ஸு, ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ 0வும் நம்ம என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ வேஸ் இருக்குன்னா அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4 வேஸ் இருக்குது. இப்போ 4 நம்பர் இருக்குது, அது 4 வழிகளில் அதை நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இங்கே ஒரு நம்பர் ஃபில் பண்ணியாச்சு, இங்கே ஒரு நம்பர் ஃபில் பண்ணியாச்சு. ரிமைனிங் வந்து 4 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இன்க்ளூடிங் 0 சேர்த்தி இல்லையா. அப்போ 0 சேர்த்து மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த இலக்கத்தை ஃபில் பண்ணுறதுக்கு 4 வழிகள், 4 நம்பர் இருக்குது. ஸோ 4 வழிகள். இப்போ டோட்டலாக வந்து 4 × 4 × 1 தட் இஸ் 16. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண நமக்கு தேவையான ஆன்சர் இருக்குது. தேர்ஃபோர் அப்போ மொத்த எண்கள் என்னென்னா 20 + 16 = 36 நம்பர். கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கங்கள் திரும்ப வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இலக்கங்கள் திரும்ப வருமாறு ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் அலவுடு அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் நம்ம உருவக்கூடிய நம்பர்ஸ் வந்து 0 5, அதாவது divisible by 5 அப்படின்னா divisible by 5 டிஜிட்ஸ் கண்டிப்பாக 0 ஆனது 5ல் முடியணும். ஓகே, ஸோ அது செகண்ட் பார்ட்டு. அதே தான் 3 டிஜிட்ஸ் உருவாக்குறோம். ஸோ இது மாதிரி ரெண்டு பார்ட்டாக நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ இங்கே 0ல் எண்ட் ஆகிற மாதிரி, இங்கே 5ல் முடிகிற மாதிரி. ஓகே, ஸோ 0வை எத்தனை வழியில் போடலாம்னா ஒரு வழியில் போடலாம். சரி, ஓகே, 0ங்கிற ஒரு நம்பர் தான். ஸோ ஒரு வழியில் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ ரிப்பீட்டேஷன் அலவுடு, அதாவது திரும்ப யூஸ் பண்ணிக்கலாங்கிறனால ஸோ இந்த 0வை சேர்த்து மொத்தம் இங்கே 6 டிஜிட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, 0 1 2 3 5. ஸோ 6 டிஜிட் இருக்குது. ஸோ இது வந்து 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து 0 போட்டோம். ஸோ அதனால் வந்து இங்கே 0 போட முடியாது. ஸோ 0 தவிர 5 வேஸ் இருக்குது. 5 நம்பர்ஸுக்கு 5 வேஸில் ஃபில் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இங்கே அந்த 6 நம்பருமே எந்த நம்பர் வேணும் போடலாம். அப்போ 6 வேஸ் இருக்குது. ஸோ இதனால் 6 வேஸுக்கு அப்போ 5 × 6 × 1 that is 30.
ஓகே. அடுத்தது 5ல் எண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, 5ல் முடிகிற மாதிரி எண்டிங் வித் 5. இப்போ 5னா ஒன் வே தான், ஒரு நம்பர் தாக்கு ஒன் வேல நம்ம ஃபில் பண்ணிட்டோம். தென் வந்து இங்கே 0 நாட் அலவுட், 0 போட்டால் 2 டிஜிட்டாக மாறி 2 இலக்கம் மாறி. ஸோ 0 விட்டுட்டு அப்போ ரிப்பிட்டேஷன் அலவுடுங்கனால மொத்தம் 6 டிஜிட்ஸுக்கு மொத்தம் 6 இலக்கங்கள், 0 விட்டுட்டு 5 நம்பரை போடலாம். ஓகே, அப்போ 5 வேஸ். ஓகே, இங்கே வந்து 0 சேர்த்து மொத்தம் 6 நம்பர். இப்போ வந்து ரிப்பிட்டேஷன் அலவுடுங்கனால திரும்ப யூஸ் பண்ணிக்கனால அப்போ 6 நம்பரும் இந்த இடத்துல போடலாம். ஸோ டோட்டலாக வந்து 5 6 1 தட் இஸ் 30. இப்போ டோட்டலாக ரெண்டையும் நம்ம கம்பைனாக ஆட் பண்ணி போடுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு ஸோ 30 + 30 = 90 நம்பர்ஸ், 90 எண்கள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி.